பஸ்ஸில் ஏறினோடனே ஒரு சில பேருக்கு தூக்கம் அப்படியே கண்ணை சொக்கும். அதுவும் ஜன்னலில் வரமா உட்காந்தா கேட்கவே வேணாம். உட்காந்து தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவள் கொஞ்ச நேரத்தில் எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சரி ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு பஸ்ஸில் வர்றது ஒத்துக்காது, வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவா. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான். நாங்கள் பாலக்கரையில் இறங்கிட்டோம். விருத்தாச்சலம் பாலக்கரை, அங்கேருந்து தான் பக்கம் கோவில், நடந்தே போயிடலாம். சிவராத்திரிக்காக நாங்கள் வந்திருந்தோம். நான் இந்த தடவை வந்தது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். என்னுடைய லக்கு சிவராத்திரி வந்ததுனால அந்த குடுப்பனை எனக்கு இருந்தது. பார்த்திங்கன்னா கோவில் கோபுரம் ரொம்ப அழகாக லைட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு கோயில் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். கோயில் உள்ள பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் அழகாக மேக்கப் பண்ணி பரதநாட்டியம் ஆடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நம்ம செல்லக்குட்டி கேட்கணுமா, உடனே பரப்புறன்னு அவங்கெல்லாம் போயிட்டு கையை கொடுத்து நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. இப்போல்லாம் அவளே போயிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சா எல்லாருக்கூடையும். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு வீடியோலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆழத்து பிள்ளையார் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஆழத்து பிள்ளையார். இவரை பார்த்துட்டு தான் நம்ம விருத்திகிரீஸ்வரரை பார்க்க போகணும். நிறைய குரங்குக்கெலாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் வேலையை பார்த்துட்டு நாங்கள் விருத்திகிரீஸ்வரரும் பார்த்துட்டு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டோம். இதில் என்னென்னா, நான் அவளை எந்த கஷ்டமும் படுத்தலை, அவளை வற்புறுத்தலை, அவளை நான் ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்யணும்னு சொல்லலை. பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஜில் ஆடுறதை பார்த்து அவளே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளைங்க ஸ்டேஜில் ஆடுறாங்க, இவள் கீழே ஆடுறா, அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்து இவ்வளோ ஆட ஆரம்பிச்சிட்டா அந்த சின்ன இடத்துல. என்னால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நானே இக்னோர் பண்ணிவிடுவோன்னு பயமாக இருந்தது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆடும்போது அந்த குழந்தைய நம்ம வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டா நாளைக்கு என் மனசாட்சி என்னை கஷ்டப்படுத்தும். ஒரு கோவிலில் ஒரு சிவராத்திரி எல்லா பிள்ளைங்களும் ஆடுது, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆடுற அந்த சிவனோட அருள் இருக்கிறதுனால தான் அவள் ஆடுறாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா மறுபடியும் ட்ராவல் பண்ணணும். வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ அழகாக நிச்சயஸ்ரீட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் எனக்கு நிச்சயஸ்ரீ ரொம்ப பிடிக்கும், எனக்கு தங்கச்சி மாதிரி. நாங்கள் நிச்சயஸ்ரீ இன்ஸ்டாவிலையும் பார்க்குறோம், யூடியூப்லேயும் பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இவங்க கும்பகோணமாக விருத்தாச்சலத்தில் மேரேஜ் ஆகிட்டு இருக்காங்க 2 வருஷமாக. நான் மேரேஜ்க்கு முன்னாலேருந்து நிச்சயஸ்ரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அவ அப்படின்னு சொல்லி அவ கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறதாகட்டும், கூட நல்லா சிரித்து பேசுறதாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த சிவனோட அருள் நிச்சயம் நிச்சயஸ்ரீக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்டோருக்கு சென்றையிடலாம் சிறப்புங்கிற மாதிரி நம்ம நிச்சயஸ்ரீக்கு கடவுள் இவ்வளோ ஒரு பெருமையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவளுக்கு இன்னும் அவளுடைய திறமைகளை இன்னும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நிறையவே வந்திருக்கு. இப்போ தான் நான் சோர்ந்து போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு சந்தோஷமான கமெண்ட்ஸ் ஆகட்டும், போகிற இடங்கள்லாம் அவள்கிட்ட நீங்கள் பேசுகிறதாகட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. இந்த சந்தோஷத்தை பல மடங்கு பெருக்கி அவளை இன்னும் ஒரு பிரகாசமாக கொண்டு வரணுங்கிறத ஆசையோடு நான் கிளம்பிட்டேன். அந்த சிவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்.